ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்கலாம். ப்ளவுஸ் பிட்டர் என்ன மடிச்சு அதை வந்து ஓப்பன் சைடு வந்து லெஃப்ட் சைடும் க்ளோசிங் சைடு வந்து ரைட் சைடும் வச்சுக்கோங்க. இப்போ ரைட் சைடுக்கு க்ளோசிங் சைடுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் சைடுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் சைடுக்கும். ஸோ கீழே வந்து நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி மடிச்சு 1 இன்ச்சுக்கு இல்லை 2 இன்ச்சுக்கு வந்து ஒரு லைன் போட்டு அங்கேருந்து மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஹிப்பில் இருந்து மடிச்சு தைக்கிறதுக்கு அந்த லைன் ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் வந்து மடிச்சு எடுத்துக்கோங்க. அதில் வந்து மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கைக்கு நேராக அந்த பார்டருக்கு நேராக கட் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹிப்புக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸு நல்லா திருப்பி போட்டு இந்த மாதிரி நல்லா மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டிங்க்கு ஸ்டிச்சிங்க்கு 1 இன்ச் வந்து விட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து 1 இன்ச் நம்ம கை கட் பண்ணுறதுக்கு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். 1 இன்ச் நான் வந்து ஃபோனில் வீடியோ எடுக்கிறதுனால என்னால் இன்ச் டேப் வைக்க முடியல. நீங்கள் வந்து 1 இன்ச் கரெக்டாக வந்து இன்ச் டேப் அளவுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேக் சைடு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதே வந்து இப்போ ஃப்ரண்ட் சைட் கட் பண்ணுறதுக்கு அந்த ப்ளவுஸ் பிட்டை வச்சு நம்ம அளவுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து ஹூக் சைடை வந்து திருப்பி வச்சுக்கோங்க. அது வந்து மேலே நான் வச்சுருக்க மாதிரி ஹெட்ஜை வந்து ஷோல்டர் அளவுக்கு மேலே வச்சுட்டு கீழே எண்டில் இந்த மாதிரி கட் வர அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நெக்கு வந்து பார்க்கலாம். நெக்கில் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா அந்த ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி அதை மார்க் பண்ணிக்கிட்டு ஊக் சைடு தான் வந்து வைக்கணும். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து மேலே வச்சுருக்க ஷோல்டர் அளவுலேருந்து 1 பாயிண்ட் ஃபஸ்ட் பட்டனையும், செகண்ட் வந்து தேர்ட் பட்டனுக்கும் 4th பட்டனுக்கும் நடுவில் அந்த பட்டி வைக்கிறதுக்கு கீழே, அதனால நடுவில் இருந்து நீங்கள் மார்க் பண்ணி இந்த சைடில் வந்து ஹிப் அளவுலேருந்து அந்த பட்டி சைஸ்லேருந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கை பார்க்கலாம். கையில் வந்து 4 மடித்து லைனிங் விட்டு 4 மடித்து அதுலேருந்து கையை வச்சு நல்லா மேலேருந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி எடுத்து கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பட்டி கட் பண்ணுறது இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துங்க. அவ்வளோதான் காய்ஸ், ப்ளவுஸ் பீட் கட் பண்ணியாச்சு. ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.